இதுவரை வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள், வேலை சார்ந்த விஷயமாகட்டும், வீடு சார்ந்த விஷயங்களாகட்டும், நம்மளுக்கு எண்ணங்களைப் போல வாழ்வு என்று சொல்கிறோமில்ல, எண்ணம் போல திருமண பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய காலங்கள். ஒரு மனுஷன் நான் விரும்பிட்டேங்க, விரும்பிய வண்ணம் திருமணம் என்று சொல்கிறோமில்ல, சதாஸ்து என்ற ஒரு வார்த்தை. உன் வாழ்க்கை உங்களிடத்திலே நல்லா இருக்க போகிறாங்க, நீங்கள் நன்றாக இருக்க போகிறீங்க, உன் மனம் போல வாழ்வு என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மனம் போல வாழ்வு நம்மளுக்கு அமையப் போகின்றது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க. அந்த இல்லறம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், இல்லறம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் நடமாட்டம் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் எல்லாமே குழப்பமான சூழ்நிலையே நிலவிந்தது. ஒரு உடல் பிரச்சனையாக ஒரு வயதான மூப்பழகிறவங்களுக்கு கூட உடல் பிரச்சனையை அதிகப்படுத்தி கொண்டிருந்தது. நோய் நொடியெலாம் ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. அந்த தனுசு ராசிக்காரங்க இனிமேல் அந்த பிணியிலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். ஐயா வயது மூப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்காது. இந்த வயது மூப்புலையும் நம்மளுக்கு திரும்பவும் அந்த பாக்கியத்தை கொடுக்குறாரு. அந்த நோய் நொடிகள் இல்லாத வண்ணமும் காண வராமல் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகவும் இந்த 46 நாட்கள். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது, ரிஷபத்தில் இடம்பெயரும் செவ்வாய் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பகவான் நம்ம ராசியின், அதாவது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற 5ஆம் அதிபதி அவர் தான். ஏற்கனவே போன மாதமெல்லாம் அவர் தான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தார். செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பில் இருந்தது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. அவரே 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருவோடு சேர்ந்த ரிஷபர் வீட்டுக்கு நம்ம இடம்பெயர்கிறார். தனுசையை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அவரே தான் 12ஆம் அதிபதி, அவரே தான் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். இந்த கண்டென்ட் ஏன் எடுத்துனா, இந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய, அதாவது நம்ம குருவோடு சேர்ந்து நம்ம ராசிநாதனோடு சேர்ந்து செவ்வாய் பகவானும் இணைவது, இதுவரை வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள், வேலை சார்ந்த விஷயமாகட்டும், வீடு சார்ந்த விஷயங்களாகட்டும், நம்மளுக்கு எண்ணங்களைப் போல வாழ்வு என்று சொல்கிறோமில்ல, எண்ணம் போல திருமண பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய காலங்கள். ஒரு மனுஷன் நான் விரும்பிட்டேங்க, விரும்பிய வண்ணம் திருமணம் என்று சொல்கிறோமில்ல, சதாஸ்து என்ற ஒரு வார்த்தை. உன் வாழ்க்கை உங்களிடத்திலே நல்லா இருக்க போகிறாங்க, நீங்கள் நன்றாக இருக்க போகிறீங்க, உன் மனம் போல வாழ்வு என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மனம் போல வாழ்வு நம்மளுக்கு அமையப் போகின்றது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க. அந்த இல்லறம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், இல்லறம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் நடமாட்டம் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் எல்லாமே குழப்பமான சூழ்நிலையே நிலவிந்தது. ஒரு உடல் பிரச்சனையாக ஒரு வயதான மூப்பழகிறவங்களுக்கு கூட உடல் பிரச்சனையை அதிகப்படுத்தி கொண்டிருந்தது. நோய் நொடியெலாம் ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. அந்த தனுசு ராசிக்காரங்க இனிமேல் அந்த பிணியிலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். ஐயா வயது மூப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்காது. இந்த வயது மூப்புலையும் நம்மளுக்கு திரும்பவும் அந்த பாக்கியத்தை கொடுக்குறாரு. அந்த நோய் நொடிகள் இல்லாத வண்ணமும் காண வராமல் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகவும் இந்த 46 நாட்கள். 12/7 நம்மளுக்கு 12/7/2024 முதல் 26/8/2024 வரைக்கும் 46 நாட்கள் குருவோடு சேர்ந்த செவ்வாய் நம்மளுக்கு அந்த ராசிநாதன் வீட்டில் இருக்கும்போது 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இதுவரை வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஐயா நம்மளுக்கு வேலையே கிடைக்கலன்றவங்களுக்கு இந்த முறை வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலங்களாக அமையப் போகிறது. வேலையில் இருந்து வந்த ஸ்பினுக்குகள், ஏங்க வேலையில் ஒரே டைட்டாக நம்மளை போட்டு பிழிஞ்சிட்ருக்காங்கன்றாங்க பாருங்கள், அந்த டைட்லாம் இனிமேல் லூஸ் ஆகிடும். வேலை தானாக நடக்க போகுது. இது வரைக்கும் நம்மளுக்கு தடை 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 என்று சொல்லியிருந்த வந்த தடையெல்லாம் விலகக்கூடிய காலங்களாகவும், நம்ம மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலம் என்று தான் சொல்லுவேன். வெளியூரோ வெளிநாடோ, நம்ம மாமியார் வீட்டு சொந்தங்களாகட்டும், மாமியார் வீட்டு சொந்தங்கள் உறவுகளில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் விலகி நம்ம குடும்பத்தில் திரும்பவும் உறவு வச்சுக்கணும், நம்ம குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்க காலங்களாகும். சொந்தங்களில் திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலங்கள்.
அதாவது தூரத்து உறவுகளாக இருக்க பெற்றாலும் நம்ம உறவுகளை சேர்த்து வச்சுக்கணும். போதுங்க, அவங்களாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மக்கிட்ட வராமல் இருக்காங்க. பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய காலங்களாகும் இந்த காலம் அமையப்போய். 6ஆம் இடம் என்பது ருணரோக சஸ்திருஸ்தானம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அதிலேயே நல்ல விதமான இடத்துலேயே நல்ல கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அதுவே நன்மை பயக்கக்கூடிய காலமாகவும் மாறும். 6ஆம் இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்குது, நான் இல்லைன்னே சொல்லலை. 4, 5, 6 6ஆம் இடத்துல நோய் நொடிகளை நீக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார். அவருடைய பார்வையாலையும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய 5ஆம் கணமும் 12ஆம் அதிபதி அவர் தான். லக்ஷ்மி கடாட்சம் ஒரு மனுஷனுக்கு இல்லறமும் சரி, அதுவும் தான் செவ்வாய் பகவானே வந்திருக்கார். அவரே 6ஆம் இடத்துக்கு செல்லும் போது இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய காலங்களாகும். அதான் திருமண பாக்கியம் என்று சொல்கிறோமில்ல, இல்லை வேலை சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமாகவும் நம்மளுக்கு இந்த காலங்கள் அமையப் போகிறது. வெளியூர் போகிறதுக்கோ வர்றதுக்கோ, இல்லைன்னா இந்த டெம்பரவரி ஒரு லொக்கேஷன், இல்லைனா மாற்று ஏற்பாடு என்று சொல்கிற மாதிரி, எங்கள் கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்த்துங்க, ஆஃபீஸை பார்த்துங்க, இல்லைனா விவசாய நிலத்தை பார்த்துட்டு போங்க, நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி வேலை அமைப்பில் 100 மடங்கு அடிஷ்னல் ஒர்க்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இது வரைக்கும் இல்லாத வேறு வேலை அமைப்பில் நன்னும் அதாவது அதிகப்படுத்தியான வேலை அமைப்புகளை தேடித்தரக்கூடிய காலங்களாகவும், ஒரு வேலைக்கு 2 வேலை செய்யக்கூடிய பாக்கியமாகவும் அமையப் போகிறது. ஒரு மனுஷன் ஒரு வேலையை செய்கிறான்னா அந்த வேலையை தாண்டி இன்னொரு வேலையும் நடக்குதுன்னா இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய வேலையை நம்ம எடுத்து செய்ய போகிறோம். ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக இந்த தனுசு ராசி விளங்குகின்றது. ஏன்னா எல்லாமே இப்போ ஃபேவராக இருக்குது. அவங்களுக்கு ஏழரச்சனை என்று சொல்லக்கூடிய காலத்தையும் அவங்க கடந்துட்டாங்க. இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் அவங்களும் தாங்கிட்டு தான் இருக்காங்க. மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா 4ல் ராகு பகவான் வீட்டு இருப்பதால் சில துங்கடங்களும் இருக்குது. வீட்டுக்குள்ளே குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த குழப்பமான சூழ்நிலையில் கூட இனிமேல் மாறி வரக்கூடிய காலம்தான் இந்த காலம். தனுசை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வெல்லும் என்றால் வெல்லும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, வெற்றி என்பது தான் இவங்களுடைய எய்மே. இவங்க எய்மே வெற்றி என்பது தான். அது என்னன்னா இருக்கட்டும், வெற்றி பெற்றுன்னு நான் அந்த மாதிரி இவங்களுடைய கோட்டேஜ் அமைப்பே தான். உள்ளே தெரியாது, இவங்களுடைய வேலை தன்மையை வெளியில் காட்டவே மாட்டாங்க. அவங்க செயல் திட்டத்தில் தான் காட்டுவாங்க. அவங்க வேலைத்தன்மையை செயல் திட்டத்தில் தான் காண முடியும். அங்கே ஆளை பார்த்தா சாதாரணமாக இடப்படவே முடியாது. அந்த அளவுக்கு மதிநுட்பம் அதிகம். மனிதனுடைய தன்னுக்கோள், அதாவது எப்படி சொல்கிறதுனா, தன்னை பற்றி சிந்திக்காமல் அடுத்தவரை பற்றி 24 மணி நேரம் சிந்திக்கின்ற நபர். தன்னையும் தன்னை சார்ந்த விஷயங்களை எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அடுத்தவருடைய நியாய தர்மத்தை பற்றி தான் பேசுவாங்க இவங்க. ஏன்னா என்னென்னா இருக்கக்கூடிய சூழ்நிலை அது மாதிரி. அவங்களுக்கான இயல்பான குணங்கள் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்று எண்ணிக்கலாம். நம்ம தனுசு ராசியாக இருந்தால் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். எதையும் தாங்கும் தன்மை கொடுத்துருக்கான், எதையும் போராடக்கூடிய குணத்தை கொடுத்துருக்கான். இந்த 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் நம்ம ராசிநாதனும் கூட சேர்ந்து இருப்பதால் அந்த குருமங்கள யோகம் பெற்று இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துக்கோ குழந்தைகளுக்கோ செலவு பண்ணாமல் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு நாம் செலவினங்கள் செய்யக்கூடிய காலங்களாகும். அவங்க திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு நாம் முன்னெடுக்கக்கூடிய காலங்கள், அதாவது போக்குவரத்து என்று சொல்கிற மாதிரி அந்த விஷயங்கள் நல்ல கைகூட வரப்போகுது. வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போகுது. ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்கள், கல்வி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் ஐயா. கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பு தான். எதுவுமே ஃபெயிலர் என்பதே கிடையாது. இனிமேல் அவங்களுக்கு இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வு தான். எல்லாமே இனிமேல் வெற்றி தான். ஒவ்வொரு படியாக முன்னேறி வந்தாங்கிறாங்க. முன்னேறி போயிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு படியாக முன்னேறி கொண்டு தான் இருக்காங்க. நல்ல அமைப்பையா. அவருடைய பார்வை பலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போது 9ஆம் இடத்தையும் பதியுது. செவ்வாயுடைய பார்வை 4ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் 12ஆம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் 11ஆம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் நம்ம பார்வை பதித்தால் அவங்க துன்பங்கள், அதாவது நம்ம ராசி மேலேயும் விழுது, 12ஆம் இடத்துலையும் விழுது, நம்ம ராசி மேலேயும் செவ்வாயுடைய பார்வை விழுது. சின்னதுன்னு ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கும். கொஞ்சம் படபடப்பு மட்டும் இருக்கும் ஐயா. என்னென்னா இந்த காலம் முடிகிற வரைக்கும் இந்த 46 நாட்கள் வரைக்கும் என்னென்ன ஒரு படப்பிறப்பு இருக்கிற மாதிரி தோணும், படபடப்பாக இருக்கிற மாதிரி தோணும். என்னென்னா இது வரைக்கும் செயல்படாமல் இருந்த வந்த வேலைகள், அதாவது கிடப்பில் போட்டோம் பாருங்க, ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டு இந்த வேலையை இப்போ எடுத்து முடிப்பீங்க. அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பகவான் இருவரும் சேரும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு கிடப்பில் போடப்பட்டவை, அதுதான் திருமணம் சார்ந்த விஷயங்களை சொன்னேன் நான். குழந்தை பேறு என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் உருவாகக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப் போகிறது.
தனுசையை பொறுத்த வரைக்கும் இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய பாதை தான். இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய நிலைமை இல்லை. 12 விழுக்காடு, அதாவது எப்படி சொல்கிறதுனா 100க்கு 12 விழுக்காடு தான் கம்மியாக இருக்குது. மற்றபடி எல்லா விழுக்காடும் இவங்களுக்கு முழு பலாபலங்களை கொடுத்துக்கிற மாதிரி தான் கிரகங்கள் அமர்ந்திருக்குது ஐயா. நல்ல அமைப்போட கிரகங்கள் அமர்ப்பதால் இவங்களுக்கு ஏதாவது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களை தான் நாங்கள் கொடுக்க முடியும். தசாபுத்தியுடைய வலுவுத்தன்மையில் தான் வாழ்க்கை தரத்தின் முழுமையான அமைப்பு. இது கோச்சார ரீதியாக ஒரு 35 மார்க்கு 40 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் லைனுக்கு வந்துட்டோம். 1ஆவதுலேருந்து 12ஆவது வகுப்பு வரைக்கும் பார்டர் மார்க்லேயே பாஸ் பண்ணி வர்றது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள். இதை நாம் பயில் பண்ணுறது இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிரகம் நம்மளை காப்பாற்றி கொண்டு தான் இருக்குது. நவ கோள்களில் பிறக்கன்னு 7 கிரகங்கள் ஒரு பாகமும் கிளாக் வயசுலையும் 2 கிரகங்கள் ஆன்டி வயசில் சுற்றும் போது தான் நம்மளுடைய பாதிப்புகளும் நம்மளுடைய முன்னேற்றமும் காணக்கூடிய காலங்களாக அமைகின்றது. ஒவ்வொரு முறையும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நம்மளுக்கே கண்ணுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஒரு படி உயர்த்தி ஒரு படி கீழே இறக்கின்னு தாங்கிறாங்க நம்மளை. அதாவது ஏற்றி வெட்டுனுங்கிற மாதிரியே தெரியும், அப்புறம் பார்த்தா கீழே பார்த்தா பள்ளமாக தான் நம்ம ஏறின மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள். கட்சி வரைக்கும் நம்ம வாழ்க்கை தரம் இப்படி தான் ஓடுமா? அதுதான் தனுசு ராசியுடைய நிலைமை. ஏன்னா அந்த வாழ்க்கை தரம் அது மாதிரி. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடபதி, அந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம். எல்லா பாக்கியமும் இருக்குது, எல்லா பாக்கியத்தையும் தகரக்கூடிய காலமாகவும் இருக்குது. அது மாதிரி தான் கொடுத்துருக்கான். ஒரு மனுஷன் முன்னேற்றத்தை பாதிக்க அழைத்து செல்லுவான், அவரே கீழ்மட்டத்துக்கும் அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக சில நேரத்தில் மாட்டிக்கிறோம். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 7.5 சனி காலமெல்லாம் நாம் கீழ்மட்டத்துக்கு செல்லக்கூடிய காலங்களாகவும் துன்பத்தை அனுபவித்த காலங்களாகவும் இருந்திருக்கும். இந்த செவ்வாய் குரு இருவரும் சேர்ந்து சேரக்கூடிய காலங்களில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். வெளியூர் சார்ந்த விஷயங்களுக்கோ வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கோ இது நல்ல முன்னெடுக்கக்கூடிய காலங்கள். நம்ம வெளியூர் போகிறோமா வெளிநாடு போகிறோன்னா இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலங்கள் உகந்த காலங்களாக இருந்து நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். குருவோடு சேரக்கூடிய செவ்வாயால் நல்ல நன்மைகள் நடைபெறும். ஐயா உங்கள் ராசிக்கு தான் இல்லை, எல்லா ராசிக்கும் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம்தான் இந்த குருவோடு சேரக்கூடிய செவ்வாய் பகவான். அதுவும் ரிஷபத்தில் சேரும் பொழுது இன்னும் பெரிய முன்னேற்றம். முதல்ல திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கோ காதல் மேரேஜ் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு. நல்லபடியாக ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை. இந்த 46 நாட்களும் இனிமை தரக்கூடிய நிகழ்வுகளை, வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. வெளியூர் கண்டிப்பாக போய் வருவீங்க. நம்ம குடும்ப சார்ந்த விஷயங்களாகட்டும், நட்பு சட்டாரங்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும், நம்ம உறவினர் சார்ந்த விஷயங்களாகட்டும், அதாவது மாமியார் வீட்டு சொந்தங்களாகட்டும், நம்மளுக்கு நல்ல அமைப்போடு வந்து சேர போகிறாங்க. நம்ம வீட்டில் வரனாலும் நீங்களாவது அவங்க வீட்டுக்கு போவீங்க, அவங்களாவது நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இது வரைக்கும் விடுபட்டு இருந்த வந்த உறவுகள், நம்மளை வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்ட உறவுகள் கூட இனிமேல் சேரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது. மனதில் உள்ள இன்பமான நிகழ்வுகளில் இனிமேல் வெளியெடுக்கக்கூடிய காலமாகவும், துன்பங்களை இருந்து வீங்கக்கூடிய காலங்களாகவும், நோய் நொடிகளை விலகக்கூடிய காலங்களாகவும் இந்த குருவும் செவ்வாயும் சேருவதாலும் நல்ல இடத்துல 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நோய் நொடி கடன் பிரச்சனை எல்லாமும் இது ஒரு நல்ல ஒரு மைனஸாக பிடிக்கும். அந்த இடத்துல ஒரு போயிட்டு அதை ஒரு ஈவன் பண்ணக்கூடிய காலங்களாகவும், அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியேறதுக்கான காலம் இதெல்லாம் நல்ல அமைப்போடு இருக்குது ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த குருமங்கள யோகம் நல்ல அமைப்போடும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்களும் ஏற்படுத்தி தந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் குலதெய்வ சார்ந்த விஷயங்களுக்கு நம்மளுக்கு நல்ல அமைப்போடு இருக்க போது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர அறுபடை வீடுகளில் எதனா ஒரு வீடை போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் துன்பங்கள்லாம் விலகும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.